அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி பொலண்டு உதிரி உதிரியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெய்யும் எண்ணெயும் சம அளவில் நான் சேர்த்துருக்கேன். அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதில் முந்திரி பருப்பு, நீங்கள் வேணால் கிஸ்மிஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 5 பல்லாரி வெங்காயம், ரொம்ப பொடிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மிதமான சைஸில் நல்லா மொருவ விட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த எண்ணெயை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். 1 kg சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், பாதி எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற விடணும். இதுக்கு மேலே கீரிய 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மல்லி, புதினா சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக வெங்காயத்தையும் எடுத்து இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி அப்படியே நான் ஒரு 3/4 மணி நேரம் நான் ஊற விட்டுட்டேன். மினிமம் அரை மணி நேரம், அதிகமாக 1 மணி நேரம் விடுங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது மாவனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சாச்சு. ஏற்கனவே வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே மேற்கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டு இப்போ இந்த கோழியை வந்து நம்ம வலித்து அந்த மசாலா எல்லாத்தையும் வலித்து அதிலே விட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வேக விடுவோம். இப்போ எந்த ஏனத்தில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த ஏனத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கழுவி அதிலே ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதுமானது. அதனால் வந்து நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட போதுமானது. ஆனால் நம்மளுக்கு மசாலா ரொம்ப முக்கியம். மசாலா கருகிடாமல் அந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஜீரகம், சோம்பு, நான் வந்து பிரிஞ்சி இலைக்கு பதிலாக நான் ரம்ப இலை எடுத்திருக்கேன். அது கூடவே மல்லி இலை, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை போட்டு அரிசி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் இப்போ அரிசியை நல்லா வடிச்சிட்டு இப்போ இந்த கோழியில் மசாலாவில் நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ பாதி ரைஸை வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்சுருக்கிற, அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் மேற்கொண்டு கொஞ்சம் மல்லி, புதினா சேர்த்துட்டு அந்த நட்ஸும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு ரைஸையும் அது மேலே போட்டுட்டு ஈவனாக லேயர் வந்து ஃபார்ம் பண்ணி மேலே சாஃப்ரான் அப்படி இல்லைன்னா கலர் வந்து நம்ம ஊற்றிட்டு ஒரு அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தால் நல்ல சூப்பரான தம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இது கூடவே ரைத்தா பச்சடியோட அட்டகாசமான காம்பினேஷன். முக்கியமாக பிகினர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். சும்மா உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.